சாப்பிட்டுக்கலாம். நேரடியாக எடுத்து சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். இப்போ இது வந்து வச்சு ஒரு 4 வருஷம் தான் ஆச்சு சார். அது பாட்டு மானாவாரியாக காய்க்குது பாருங்க. எல்லாம் காலப்பாடி என்ன சைஸ் வெயிட் வரும்னு கேட்டிங்கன்னா 300 கிராம் சார். 300 கிராம் வரும் அவ்வளோதான். ஒத்த காயா இருக்கு கொஞ்சம் 250-300 கிராம் வந்துருக்கு. இது ரெட்டை காயா இருக்கு 100 கிராம் தான் வந்திருக்கு இல்லையா? இதுல 4-5 காய் இருக்கு, அதுவும் பெருக்கல. இது எதுக்காக இதை சொல்றேன்னா மற்றவங்களும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ எவ்வளோ அழகா இருந்த மரம் இப்போ இந்த மாதிரி இலைகள் பழுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சத்துக்கள் வந்து அது தாங்கும். ஆமா, சத்துக்கள் மொத்தமும் இந்த பழங்களுக்கு வந்துடுறதுனால அது இவ்வளோ இதாகிடுது, வீணாயிடுது. இது அமெரிக்கன் ரெட் ஃபார்மர் சார், அமெரிக்கன் வெரைட்டி. நல்லா நம்ம ஊர்ல எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. அதாவது நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா அந்த வெளிநாட்டு ரகங்கள்லாம் நம்ம ஊர்ல காய்க்குமாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கும். அதை விட பாருங்க அந்த பழுத்த பழம் கலர் பாருங்க. ஆமா, கலர் சூப்பரா இருக்கு. சார் வெள்ளை நாவல் பழம் உங்களுக்கு இங்கே தட்டில் கொடுத்தோம் இல்லையா? கம்மியாக தான் மரத்துலேயே நேரடியாக காமிக்கிறேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நேரடியாக எடுத்து சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். இப்போ இது வந்து வச்சு ஒரு 4 வருஷம் தான் ஆச்சு சார். அது பாட்டு மானாவாரியாக காய்க்குது பாருங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்ச நாவல் வாட்டர் ஆப்பிள் இதுதான் கொத்து கொத்தா நிறையா வருது. நாவல் நல்லா காய்க்கும். அதுவும் கருப்பு நாவலோட இது நல்லா காய்க்கும், நல்லா இருக்கும். காய்ப்பு தன்மை அதிகம். வெள்ளை நாவலுடைய தன்மை வந்து மாடியிலே வளர்க்கலாம். அதனால நிறைய காய்க்கிறதுனால மாடியில் வச்சா கூட நல்லா காய்க்கும், நல்லா இருக்கும். சார் இது ஒரு வெல்வெட் ஆப்பிள் செடி. அதாவது இது சாதா விதை போட்ட செடி தான் பாருங்க. இது வந்து பழம் வந்து நம்ம ஒரு வெல்வெட் ஒரு பாக்குடைய கலர்ல வரும். பாக்கு நம்ம அரிக்கானட் இருக்கு இல்லையா, அந்த பழம் எப்படி நல்லா ரெட்டிஷா ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும் அது மாதிரி வரும். ஒரு வெல்வெட் கிளாத் போத்துனா எப்படி இருக்குமோ. இது கிராஃப்டிங்லயே இருக்கா? கிராஃப்டிங்லயே இருக்கு. ஆமா, இது வந்து பழம் நிறைய பேர் பிடிக்கும். ஒரு சிலர் அதை இது நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. எல்லா செடியுமே அப்படிதான். நீங்க கூட பலாப்பழம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி சொல்லுவாங்க. அதனால நம்ம பெருசா எடுத்துக்கணும். நல்ல வெரைட்டி, நல்லா இப்பதான் பிஞ்சியா இருக்கு. இன்னும் பழம் வாங்கும்போது நல்ல கலரா இருக்கு. சார் இது காலப்பாடி மாறாகும். இப்போ நம்ம நீங்க சொன்னீங்க விலைகள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி கூட கொஞ்சம் உங்க மனசுல பட்டிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா எல்லாமே நாங்க பெரிய பாக்கெட்ல வளர்க்குறோம். விவசாயிகள் கொடுக்கறதுனால இங்க நாங்க சென்னை பக்கத்துல இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் பெரிய செடியா எதிர்பார்ப்பாங்க. பாருங்க, இது காலப்பாடி ரகம், ரொம்ப டேஸ்டான ஒரு வெரைட்டி. எல்லாமே காய்களோட இருக்கு பாருங்க. இந்த மாதிரி காய்களோட இருக்கும் செடிகள். எல்லாமே நல்ல தரமான செடிகளா இருக்கும். நம்ம நர்சரியில் சேல் பண்றது நான் அதுதான் விரும்புறது. சின்ன செடிகளா கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கம்மியான ரேட்டு. நீங்க இதே ஆன்லைன்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய். காலப்பாடிக்கு எப்பயுமே ஒரு நல்ல மவுஸ் இருக்கு, எல்லாரும் லைக் பண்ணி பழம் கிடைக்கல. நீங்க கூட எங்க நர்சரியில் இப்போ பழங்கள் விற்கிறோம், வந்து கேட்குறாங்க காலப்பாடி இருக்கான்னு. இல்ல, கொடுக்க முடியல. காய் நீங்களும் இமாம் பசந்த் வச்சிருக்கீங்க இல்லையா? இமாம் பசந்த் வச்சிருக்கேன். எவ்வளவு வெயிட் வந்தது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? எனக்கு வந்து 900 கிராம் அதிகபட்சம் வந்தது. ஓகே. வந்து காய் லாஸ்ட் ஆக காய் கொஞ்சம் சின்ன சைஸ் வரும். இப்போ சின்ன காய் வெயிட் கம்மியா இருக்கு. கூட ஒரு காய் எடுத்து வந்தீங்க ஒரு 500-600 கிராம் இருக்கும். ஆமா, 500-600 கிராம் இருக்கும். இது பரவாயில்ல. அடர் நடவுல வந்து அடர் நடவுல நட்டுருக்கும். பாத்தீங்கன்னா பெருசா மரமா வச்சிருக்கோம், தூர வச்சிருக்கோம். இது அடர் நடவுல 10க்கு 10ல அருமையா வந்திருக்கு. இப்போ இந்த பாருங்க, இந்த செடியை பாத்தீங்கன்னா நாங்க இந்த சின்ன செடியை வச்சு இந்த 3 அடியில இதை ஒரு நுனியை கட் பண்ணி விட்டோம். ஓகே. அப்ப இதுல இருந்து 2 பிரான்ச் வந்திருக்கு. அப்புறம் 4-5 பிரான்ச் வந்து ஒரு இது மாதிரி வந்திருக்கு. இது மாதிரி தான் அடர் நடவு மெயின்டைன் பண்ணணும். ஆமா, சின்ன செடியா அழகா இருக்குது, நிறைய காய் இருக்கு. இது பறிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, கையாலே பறிச்சுக்கலாம். யார் வேணாலும் பறிச்சுக்கலாம், விளைய பறிச்சுக்கலாம். ஃபுல்லா காய் தான், ஃபுல்லா காயா இருக்கு. இது உங்களுக்கு எப்படி சார் திருப்தியா இருக்கு? அடர் நடவு நல்லா இருக்குது, சக்சஸ்ஃபுல்லா தான் தெரியுது. நம்ம பெரிய மரத்தை வச்சுட்டு ப்ரூன் பண்ணிக்கிட்டு பண்றதுக்கு இது நல்லா இருக்குது. நீங்க ஆனா இதை கரெக்டா டைம் ப்ரூன் பண்ணி விடுறீங்க. ஆமா, ஜூன் ஜூலைல காய் முடிஞ்ச உடனே கட் பண்ணி விட்டுரும். மொத்தம் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி மினியேச்சர் மாதிரி இருக்கு. அதாவது ஒரு 25 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த மரம் இப்படிதான் இருக்கு. இதுக்கு மேல பெருத்துனா காய்க்காது. அதாவது நம்ம வளர விட்டுட்டோம்னா காய்க்காது. அது ஃபெயிலியர். கரெக்ட். அப்போ நீங்க திட்டமே ஃபெயிலியர். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நம்ம கரெக்டா பண்ணிருக்கோமா, ஒரு 10 அடி இடைவெளியில நடலாம். நட்டுக்கிட்டு நம்ம கரெக்டா அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இது வந்து நாசிக் பசந்த் சார். நாசிக் பசந்த் வட இந்திய வெரைட்டி. நாசிக் பசந்த் இமாம் பசந்த் மாதிரியே இருக்கு. ஆமா, இலைகள் அதே மாதிரி இருக்கு, பழமும் டேஸ்ட் பசந்த் அந்த இமாம் பசந்தோட டேஸ்ட் இருக்கும். அதனாலதான் அது எப்படி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாசிக் பசந்த். நாசிக்ங்கிறது நம்ம வட இந்தியாவில் நம்ம ஊரு, அந்த ஊர் பேரையும் சேர்த்து வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட். பாத்தீங்கன்னா காலப்பாடி என்ன சைஸ் வெயிட் வரும்னு கேட்டீங்கன்னா 300 கிராம் சார். 300 கிராம் வரும் அவ்வளவுதான். ஒத்த காயா இருக்கு கொஞ்சம் 250-300 கிராம் வந்திருக்கு. ரெட்டை காயா இருக்கு 100 கிராம் தான் வந்திருக்கு இல்லையா? இதுல 4-5 காய் இருக்கு, அதுவும் பெருக்கல. அதாவது காய்களோட எண்ணிக்கையை பொறுத்து. இப்ப நான் இதே தின்னிங் பண்ணி விட்டுருந்தேன்னா நிறைய காய் பெருசு வந்திருக்கும். ஒரு 300 கிராம் தான் வரும். ஆனா டேஸ்ட் இது அடிச்சுக்க வெரைட்டி கிடையாது. இது கம்ப்ளீட்டா இல்லாம ஆர்கானிக்கா பண்றது. ஆமா, எல்லாமே ஆர்கானிக்கா பண்றோம். பூச்சி அதனாலதான் பாத்தீங்கன்னா கருப்பா தெரியுது, ஷைனிங் இல்ல. ஆமா, இப்போ நம்ம கடைகள்ல வாங்குற பழங்கள் நல்லா ஷைனிங். நிறைய பேர் இது மேல ஷைனிங்கா இருந்ததுன்னா அருமையா இருக்குன்னு நினைச்சு வாங்குறாங்க. தப்பு. இந்த மாதிரி இருந்தா இது வந்து ஆர்கானிக் நல்லா தெரிஞ்சுக்கலாம். பழம் ஆயிடுச்சு. இந்த வெள்ளை பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெரைட்டி இருந்தா வரும். கரெக்ட்.
இந்த காலப்பாடி Dots ரகத்தோடைய ஒரு கேரக்டர், லைட்டாக ஒரு மூக்கு இருக்கும். ஆனால் காலப்பாடி மாதிரியே நிறைய வீடுகளும் நிறைய மரம் இருக்கும். அதெல்லாம் இந்த மகரந்த சேர்க்கையில் மாறி 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 போயிடும் வர்றது. ஆனால் காலப்பாடிங்கிறது, ஆனால் இதுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிலாம் நிறைய இருக்கு. நிறைய இருக்காங்க. இது சூப்பரா இருக்கு, சைஸ் இந்த குதாத்தத் மாதிரி இருக்கு குதாத்தத் பார்க்கறதுக்கு. ஆமா சார், இது வந்து R2E2 மேங்கோ. என்ன அதான் R2E2 ஆஸ்திரேலியன் மேங்கோ வெரைட்டி. R2E2 ஆமா, அந்த கரெக்டா வெரைட்டி. பார்த்தேன். நீங்க குதாகத்து மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க ஆமா. இல்லையா? ஒரு இந்த ஊறுகாமாங்க இந்த மாதிரி. yes. ஆனால் சூப்பர் டேஸ்ட். எங்கிட்ட ஒரு பழம் இருக்குது 1.5 கிலோ, அது உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா விதை கம்மியாக தான் இருக்கும். இவ்வளோ பெருசாக இருந்தாலும் சதைப்பகுதி அதிகமாக இருக்கும், விதை பகுதி கம்மியாக இருக்கும். இப்போ லாஸ்ட் இயர் நமக்கு நிறைய காய்ச்சி, இந்த வாட்டி ஒரு காய் தான் வந்திருக்கு. நிறைய காய்க்கக்கூடிய தன்மையுடைய இது சூப்பரா இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆனால் பூக்குது. பூ இப்போ பாக்குது. ஆமா, இது வந்து ஸ்வீட் கட்டிமோன் தாய்லாந்து வெரைட்டி. முதல்ல எங்களுக்கு ஒரு 3 வருஷத்துல ஒரு சின்ன செடியாக தான் வச்சோம். 3 வருஷத்துல ஒரு 30-40 காய் காய்ச்சுது. போன வருஷம் ஒரு 60 காய் காய்ச்சுது. ரொம்ப சூப்பரா இருக்கும். பூச்சி நோய்க்கு தொல்லை கிடையாது. அதாவது சீசன் இல்லாத நேரத்துல காய்க்கிறதுனால மார்க்கெட் வேல்யூ நல்ல வேல்யூ இருக்குது. ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஒரு எல்லா பழம் அறுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, பூக்குது, நல்லா பூத்துருக்கு பாருங்க. அதே மாதிரி இது சதாபகர், இந்த பக்கம் இந்த சைடு சதாபகர். இது வந்து ஜனாதிபதி மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அந்த பூ வந்து பிஞ்சு வந்துருச்சு பாருங்க. பழம் வந்துட்டு இருக்கும்போது இது ஒரு ஆல் சீசன் சொல்லலாம். பழம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், மீடியமான வெயிட் தான் வரும், நல்லா இருக்கும். இது வந்து தாய் கிங் சப்போட்டாங்க. இது வந்து பெருசா இருக்கும். பழம் ஒரு 300-400 கிராம் வெயிட் வரும் பாருங்க. பெருசா இருக்கும் காய். நிறைய பழம் சாப்பிட்ருக்கோம். பழமும் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது சப்போட்டா மாதிரி இல்லாம ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லா வளவளன்னு இருக்கும். சப்போட்டா பழம் சாப்பிடும்போது லேட்டா ஒரு மணல் மாதிரி கடிப்படும்ல, அது மாதிரி இருக்காது. ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது மாடியில் எல்லா செடிகளுமே மாடியில் வளர்க்கலாம். தென்னை மரத்தை தவிர மற்ற எல்லா செடிகளுமே மாடியில் வளர்க்கலாம். இது வேட் நம்பலாம். இப்போ தெரியுதா மேலே வந்து இலைகள்லாம் பழுத்துருக்கிறதுக்கு? இது 2 காரணம். அதாவது அதிகப்படியான காய்களை நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இந்த வெயிலோடைய தாக்கத்தினால அப்படி ஆகுது. இப்போ என்னன்னா, நான் இதை காப்பாற்றி ஆகணும் இல்லையா? கொஞ்சம் காய்களையும் திண்ணியும் பண்ண போகிறேன். ஏற்கனவே 60 பிஞ்சு வந்து சார், இதில் 20 பிஞ்சு அலோவ் பண்ணணும். 20 பிஞ்சு அதை தாங்க முடியல. ஆனால் இதுக்கு 20 அதிகம் தான். 20 அதிகம் தான். அதனால தான் இது வருது. இப்போ இருக்க சின்ன பிஞ்சு எல்லாம் கட் பண்ணிட்டு பழத்தை மட்டும் விட போகிறேன். இல்லை நான் வீடியோவில் காமிக்க முடியாது. இது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, மற்றவங்களும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ எவ்வளோ அழகாக இருந்த மரம் இப்போ இந்த மாதிரி இலைகள் பழுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சத்துக்கள் வந்து அது தாங்கும். ஆமாம், சத்துக்கள் மொத்தமும் இந்த பழங்களுக்கு வந்துடுறதுனால அது இவ்வளோ இதாகிடுது, வீணாயிடுது. இப்போ இது நிழல் ஒரு காரணமாக இருக்குமாங்க சார்? வெயிலும் ஒரு காரணம் தான். நிழல்ல வச்சா அப்படி அந்த அளவுக்கு வராது. அது வேற. அதாவது வெயிலோட தாக்கம், வெயில நம்ம குறைக்க முடியாது. நீங்க முதல்ல கேட்டீங்க இல்லையா அந்த இதுக்கு விளக்கம். ஆக்சுவலா இது வந்து சின்ன மரம், இதுலயும் ஒரு காய் வந்தது, வாடி போச்சு. இந்த வெயிலோட பாருங்க. இப்ப கூட ஈரம் இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா உள்ள ஈரம் இல்ல. நான் தண்ணி டெய்லி கூட சொல்றேன், அப்ப கூட ஈரம் இல்லாம தான். கீழே பாருங்க காய் இருக்கு. காய் இருக்கு, இதுல காய் இருக்கு. ஒரு காய் இருக்கு. ஆல் சீசன் போல. இது பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இப்போ நான் அது காஞ்சி போன செடிக்கு நிழல் கொடுத்ததுனால உயிரோடு இருக்கு. இதுக்கு முன்னாடி ட்ரை ஆயிருக்கும். செடியுடைய ஸ்டெம் நல்லா இருக்கு. ஆனால் இலை வந்து வாட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் நிழல் கொடுத்தேன், இப்போ தப்பிச்சிருச்சு. செருப்பு இல்லாமல் இந்த இடத்துல இப்போ நடக்க முடியாது. சூடு அவ்வளோ சூட்டில் அது இருக்கு. அந்த மாதிரி உள்ள மண்ணு. ஆமாம், அந்த அனல் வந்து பட்டு இதை நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதாவது நம்ம இது சொன்னோம்னா அது எப்படி காயம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மனசுல அவங்க நம்ம நிக்கிறோம். இப்படி வேத்து வடியுது, நம்ம செப்பல் போட்டு தான் நடக்க வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா நடக்க முடியாது. அந்த மாதிரி வெயில் அனலோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு. சார், இந்த வெரைட்டி பாத்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. இது ஆயினி பலா. ஒரு புளிப்பு இனிப்புங்கிற அந்த சுவையில இருக்கும். ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி. நாகர்கோவில் பகுதியில அதிகமா உண்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஒட்டு செடி. இது சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு தேக்கு மரம் மாதிரி வளரும். 50 அடி 60 அடி வளரும். அதை நம்ம ஒட்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன செடியை நட்டோம். ஒரு 3 அடி 4 அடி செடி நட்டோம். இப்போ இவ்வளவு பெருசா. எவ்வளவு வயசு இருக்கு சார்? இது ஒரு 4 வருஷம் ஆகுது. இதோட 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்து செடியிலே ஒரு எவ்வளவு காய் இருக்குன்னு நீங்க அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. ஒரு 50-60 காய் இருக்கும். கண்டிப்பாக கூடுதலாவே இருக்கும். 100 காய்க்கு மேலே இருக்கும். பாத்தீங்கன்னா இது வந்து பழங்கள் வந்து ரொம்ப டிமாண்ட். 1 கிலோ 400 ரூபாய் இந்த பழம். 1 கிலோனா ஒரு பழமே ஒரு 300 கிராம் தான் வரும். அப்போ ஒரு பழம் 100 ரூபாய் 150 ரூபா விலையா. இது ஒரு எக்ஸாட்டிங்கிறதுனால அந்த மாதிரி விலை இருக்குது. இதை வந்து நம்ம எல்லா இடமும் பரவலாக்கணுங்கிற நம்மளுடைய நோக்கம். பொதுவாக நான் அந்த செடியை வைக்கும் போதே நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் காய்க்காது. இது இப்போ நம்ம நர்சரியில் அவைலபிளுங்களா? நர்சரியில் அவைலபிள். பெரிய செடியும் இருக்கு, சின்ன செடியும் இருக்கு. இப்போ சிலர் வந்து உடனே பழம் சாப்பிட்டோம்னா பெரிய செடியாக கேட்பாங்க. அதனால பொதுவாக எப்பவுமே நம்ம நர்சரியில் எல்லா செடியும் மேக்ஸிமம் சின்ன செடிகளும் பெரிய செடிகளுமே வச்சிருப்போம். ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வெரைட்டி. இதனுடைய பழங்கள் எங்கேயா கிடைச்சா நீங்க ட்ரை பண்ணுங்க. நிறைய நல்ல டிஃபரெண்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். சார், இது என்ன வெரைட்டிங்க சார்? இது அமெரிக்கன் ரெட் ஃபார்மர் சார். அமெரிக்கன் வெரைட்டி. நல்லா நம்ம ஊர்ல எவ்வளவு காய்ச்சிருக்கு பாருங்க.
சூப்பரா வந்திருக்கு. அதாவது நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா அந்த வெளிநாட்டு ரகங்கள்லாம் நம்ம ஊர்ல காய்க்குமாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கும். அதை விட பாருங்க அந்த பழுத்த பழம் கலர் பாருங்க. ஆமா, கலர் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. போகுது. ஆமா, அது வீடியோ எடுக்கணும், அதுக்காக இருக்கட்டும் வெயிட்டிங். அப்புறம் பாத்தீங்கன்னா இது கொத்து கொத்தா காய்க்குது, நம்ம ஊர்லயும் நல்லா காய்க்குது. இது தாய்லாந்து வெரைட்டி. இதுவே 1 கிலோ வரும், 1 கிலோ வெயிட் வரும். நல்ல கலர் எப்படி இருப்பாங்க, கலர் சிகப்பு, நல்ல சதை. இதெல்லாம் விதை கம்மியா இருக்கும், அதனால சதை அதிகமா இருக்கும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா சதை பகுதி அதிகமா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது பனானா மேங்கோ. பனானா மேங்கோ எப்படி காய்ச்சிருக்கும், கொத்து கொத்தா இருக்குது. பனானா மேங்கோ கொத்து கொத்தா காய்க்கிற தன்மையுடையது. இது வந்து ரெட் ஐவரி. பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 அடி பக்கமாவே வரும் பழம். பாருங்க, சூப்பரா இருக்கும். இது கொத்து இது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க, இங்கேயும் காய்கறி கொத்து கொத்தா நல்லா காய்க்கிற சக்தியும் உடையது. அதாவது பெருசா இருந்தா கூட காய்களும் அதிகமாக வரக்கூடிய சக்தி உடையது. சார் இதுதான் மியாசாக்கி. ஜப்பான்ல 2.25 லட்ச ரூபா சேலான சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார், கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுதான் அந்த வெரைட்டி தான். இந்த ஆசையில ஒரு செடி வாங்கி வச்சிருக்கிறேன். சரி, எங்க ஆன்லைன்ல வாங்குனீங்க? எதுல ஆன்லைன்ல வாங்கினேன். சரி, எப்படி வந்தது? எனக்கு வந்து செடி எப்படி வாங்குனீங்க, என்ன சைஸ் வந்தது? இல்ல, செடி சின்னதா தான் இருக்கு, இன்னும் காப்பு வரல. ஓகே, வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்கும். சரி, செடி மாடி தோட்டத்துல தான் வச்சிருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. வந்து பட் எனக்கு வந்து இது ஜப்பான்ல வந்து அந்த கிளைமேட்ல இது வராம வேணா இருக்கலாம். ஆமா, அதனால அதுக்கு ரேட் இருந்திருக்கலாம். ஆமா, இது நம்ம மண்ணுல சூப்பரா வருது. ஆமா, சூப்பரா வருது. அதாவது ஒரு ருமானி காய்ச்ச மாதிரி, ஒரு பெங்களூரா காய்ச்ச மாதிரி காய்க்குது. ஆமா. அப்புறம் நீங்க 2.25 லட்சம் எதிர்பார்க்கறது நியாயமான தெரியல. ஏன்னா அவங்க சயின்டிபிக்கா வளர்க்குறாங்க. ஒரு டெஸ்ட் டியூப் பேபி, ஒரு குழந்தை பிறகு ஈஸி இல்லையா? அதே ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒரு குழந்தை பிறத்து எடுக்கணும்னா எவ்வளவு செலவு? அவங்க சாயில நல்லா வரல, அதனால ரேட் அதிகம். ஆமா, நம்மளதுல நல்லா வருது. ஆமா. இப்ப நம்ம 500 ரூபாய்க்கு கொடுக்கறோம்னு சொன்னீங்க நீங்க. ஆமா, நான் 500 ரூபாய் தான் சேல் பண்றேன். கொடுக்குறேன். இதே நாளடைவுல பாருங்க இன்னும் குறைஞ்சிரும். அது குறையும் கண்டிப்பா. அதாவது மக்கள் நம்மளும் புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய செலவு அதிகம், நம்மளுக்கு இதுல ஒண்ணும் செலவு கிடையாது. ஒரு சாதாரண மரம் வளர்க்குற மாதிரி தான் வளர்க்குறோம். நிறைய பேர் வந்து மியாசாகி எல்லாரும் இதுக்கு போறாங்க. அதுல எனக்கு பெரிய அர்த்தம் இருக்கிற இல்ல, அர்த்தம் இருக்கிறது லாபமா தான் இருக்கும். அது கமர்ஷியலாவும் பண்ணலாம், லாபம் இருக்கும். ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கிறது இருக்கும். நல்லா காய்க்குது. மெயினா நிறைய ஒரு 50% அறுவடை பண்ணிட்டோம். சின்ன செடியிலே இவ்வளவு காய் நிறைய அறுவடை பண்ணிட்டோம். 50% அறுவடை பண்ணிட்டோம். இதனுடைய பழங்கள் நான் உங்களுக்கு ஒரு பழம் தரேன், இதை வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பாருங்க. ஓகே, இந்த மரத்திலே பழுத்த பழம் நல்லா கலரா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு கலர். இது வந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு இது மியாசாக்கி இல்லைன்னு சொல்லி. அதாவது மாமரத்தினோட எந்த பழமுமே எந்த காயுமே மண்ணுக்கு தக்க மாறும். ஆமா இல்லையா? நீங்க கூட சொன்னீங்க இமாம்பஸ் வந்து 1 கிலோ 800 கிராம்லாம் வந்துன்னு சொல்லி. ஆனா நான் இப்போ ஆந்திரால இருந்து ஒரு பங்கனப்பள்ளி கொஞ்சம் வாங்கணும் பழங்களா காய்களா. அப்போ அது வாங்கும்போது ஒரு காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 100-200 வருது. ஆனா எங்க தோட்டத்துல 300 கிராம் 400 கிராம் தான் வருது. டிபெண்ட்ஸ் பண்ணி சாயில் தான், மண்ணு தண்ணி எல்லாமே மாறுபாடாகுது. இப்போ எங்கிட்ட கூட நிறைய கஸ்டமர் கேட்பாங்க, வந்து எனக்கு பெங்களூர் செடி பெங்களூர்ல பூக்குற மாதிரி கொடுங்க அப்படிம்பாங்க. நான் இப்போ பெங்களூர் தான் போகணும்னு சொல்லுவேன். என்ன கேட்டா இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கேட்டார், சார் உள்ள வரும்போது எனக்கு பெங்களூர்ல பூக்குற மாதிரி செடி கொடுங்க சார் அப்படின்னாரு. அப்போ பெங்களூர்ல தான் நம்ம நடவு பண்ணணும். ஜப்பான்ல மியாசாக்கி வேணும்னா நம்ம ஜப்பான்ல தான் போய் நடவு பண்ணணும். நம்ம ஊர்ல நடும்போது இந்த மாதிரி தான் வரும். இது வந்து எல்லாருமே அதிகாரப்பூர்வமாக இப்போ இந்தியா ஃபுல்லாக இதுதான் மியாசாக்கின்னு ஒத்துக்கிட்டாங்க. நம்ம கிளைமேட்டோட இதுக்கு நம்ம பராமரிப்புக்கு அது மாறுது. நம்ம எந்த மருந்துமே ஸ்ப்ரே பண்ணல, அவன் மருந்திலே வளர்க்குறான். ஜப்பான்ல வளர்க்கும்போது அவன் செயற்கையாக நிறைய மருந்துகள் வளர்ச்சி வளர்க்குறான். பாருங்க இந்த புள்ளிலாம் அதனால தான் வரும். அதுல கூகுள்ல பாக்குற மாதிரி கலர்லாம் வரும். பல வகையில எல்லாமே சாயில் வாட்டர் இதை டிபெண்ட் பண்ணி கிளைமேட். ஆமா, இதை வச்சுதான் பழத்தினுடைய டேஸ்டே இருக்கும். சைஸும் அதே மாதிரி தான் மாறும். சார் இது வந்து செங்க வறுக்கன்னு சொல்லி வெரைட்டி, நாகர்கோயில்ல ஃபேமஸான ஒரு வெரைட்டி. உங்க ஊர்ல இமாம்பஸ் வந்து என்ன விலைக்கு விற்கிது கடையில? ஆமா, என்ன விலைக்கு விற்கிது? 220 230. ஆமா, அதே விலைக்கு நாகர்கோயில்ல விற்கக்கூடிய வெரைட்டி. ஆனா அந்த மக்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். லைட்டா நார் இருக்கும். நான் இதே தமிழ்நாட்டின் மியாசாக்கின்னு சொல்லுவேன். உங்க மியாசாக்கி காமிங்க, ஜப்பான் மியாசாக்கி பாருங்க. ரெண்டும் கிட்டத்தட்ட கலர் ஒன்னாதான் இருக்கு. கலர் ஒண்ணுதான், சைஸ் வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் சைஸ் ரவுண்டு இது வருது. இது என்னன்னா அல்வா மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. இது வந்து கொஞ்சம் லைட்டா நார் இருக்கும். அதாவது நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல பழைய மாம்பழம் தான் வசதி, அதை சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ லைட்டாக நார் இருக்கணுன்னே நம்ம மக்கள் உடனே யோசிக்கிறாங்க. நம்ம இல்லை வாங்குறதுக்கு பழமாக சாப்பிட்றவங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ளவங்க நார் இருக்கணுன்னே வேண்டாங்கிறாங்க. ஆனால் இது சிலருக்கு பிடிக்கும். இதை எப்படி சாப்பிடணும்னா இந்த தோலை நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் நல்லா பழமான அப்புறம் இந்த தோலை அப்படி உரிச்சிக்கிட்டு அப்படியே கூட கடிச்சு சாப்பிடணும். அந்த டேஸ்ட் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். நீங்களும் வீட்டில் போய் சாப்பிட்டு பாருங்க. ஓகே, இது நிறைய கொத்து கொத்தா காய்க்கும். பாருங்க எவ்வளவு காய்ச்சிருக்குன்னு. செடி இது அது எல்லாமே பாருங்க. அந்த மாமா எல்லாமே இது நான் என்ன பண்ணேன்னா நடும்போதே 10 மியாசாக்கி ஜப்பான் மியாசாக்கி 10 தமிழ்நாட்டின் மியாசாக்கி நட்டுருக்கேன். பாருங்க என்ன காய்ச்சிருக்கு. நான் இந்த வாட்டி ப்ரூனிங் தின்னிங் பண்ணிடுவேன். இந்த முறை வந்து இந்த சீசன்ல வந்து இதெல்லாம் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம்
கட் பண்ணி விட்டுரும் இந்த பிரான்ச்சஸ் ஆமா, கீழே இதெல்லாம் இருக்குது. பிளான்டிங் பாருங்க இல்லை மேலே இருந்த வெயிட் தாங்காம தொங்கிட்டு இருக்கு, நல்ல கிளைகள்லாம் பிரான்ச்சஸ் அப்படியே தொங்க ஆரம்பிச்சிச்சு. சார் இதுதான் நீங்க கேட்ட 4 kg மேங்கோ, பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களா. இது ஒரு ஃபேமிலியே சாப்பிடலாம் போல. ஆமா ஆமா, காய் வந்து நல்ல பெருசா இருக்கும் பாத்தீங்கன்னா. 2 kg 2.5 kg இருக்கு. ஆமா இருக்கும், ஆனா இன்னும் பெருசாகும், இன்னும் மெச்சூரிட்டி ஆகல. 3 kg 3.5 kg தாராளமா. ஆமா ஒரு வந்து அது பாருங்க அதை விட பெருசு. இதோட பெருசு, இது நல்ல பெருசா இருக்கு. இதுல ஆச்சரியமே இந்த காம்பு எப்படி தாங்குங்கிறது தான். இப்போ எனக்கு அரை கைக்கு தான் இது இருக்குது. எஸ், பாத்தீங்களா சூப்பர் வெரைட்டி. இது வந்து இத பார்த்தா யாரும் வாங்காம போக மாட்டாங்க. ஆமா, அதாவது விதையே ரொம்ப சின்னதா தான் இருக்கும். நம்ம ஊர்ல வந்து தலையண மாங்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க நிறைய பேர், பெருசா இருக்கிற மாங்காய் தலையண மாங்காய், பொத்தக்காட்சி மாங்காய் எங்க ஊர்ல. அப்போ அந்த மாதிரி காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இதெல்லாம் ஹைபிரிட் கிடையாது. அதாவது நம்ம புதுசா பாக்குறவங்களுக்கு இது ஒரு ஹைபிரிட் ரகம்னு தெரியும், ஆனா இது வந்து நாட்டு ரகம். இது செடி அவைலபிள் நம்ம கிட்ட. நம்ம செடி இருக்குது அவைலபிள். இப்போ நம்ம கிரீனா நர்சரி பொறுத்த வரைக்கும் இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் இதுவும் சேலுக்கு தான். இந்த செடிகளை கூட கேட்டா சேல் பண்ணுவோம். அதே மாதிரி சின்ன செடிகளும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. சரி, இது பங்கனப்பள்ளி மாவரைட்டி. உங்களுக்கு நீங்களும் வச்சிருக்கீங்க இல்லையா? அதுல காய் எவ்வளவு வெயிட் வந்தது? அது காய் வந்து 800-900 கிராம் வந்தது. ஆமா, இது எவ்வளவு வரும்? இது காய் வந்து 350 கிராம். அவ்வளவுதான் வரும். இதுக்கு என்ன காய் ஏகப்பட்டது இருக்கு, அதிகமான. இது காரணம் என்னன்னா, இது வந்து அதிகமா காய்ச்சிருக்கு ஒண்ணு, ரெண்டாவது வந்து இதனுடைய சத்து, மண்ணோடைய வளம். நம்ம ஏற்கனவே மியாசாக்கி பற்றி பேசும்போது சொன்னோம் இல்லையா, அந்த மண்ணோட வளத்தை பொறுத்து அதனுடைய காயோட சைஸ் வரும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இதுவும் பங்கனப்பள்ளி தான். உங்ககிட்ட 800 கிராம் 1 கிலோ வெயிட் வந்ததும் பங்கனப்பள்ளி தான். டிபெண்ட்ஸ் அப்பான் தி சாயில், வாட்டர் தான் இந்த செடி வாட்டர். அப்புறம் நம்மளுடைய எண்ணிக்கை எவ்வளவு காய்க்குதுங்கிறத பொறுத்து. இந்த செடிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 300-400 காய் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு 50 காய் 60 காய் விடலாம். நம்ம இவ்வளவு விட்டுருக்கிறதுனால ஆமா, இவ்வளவு அது வருது விட்டாச்சு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா சைஸ் சின்னதானாலும் இது இதனுடைய அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.